தமிழக அரசினுடைய அறநிலையத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அது பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அறிவிப்பில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி அந்த ஆலயத்துக்கு எழுத்தர், கணினி பணியாளர், நாதஸ்வரம், திருவலகு இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதுக்கான கல்வி தகுதி என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, எல்லா தகவல்களும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லேனியம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கூடிய முழுமையான தகவல்களை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஓகே, இதை இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி, திருக்கோளை வட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம். ஸோ இங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்ன பதவின்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எழுத்தர், அதாவது கிளர்க்கு, நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு 15,300 முதல் 48,700 வரை மாத சம்பளம். ஸோ இவங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன். நீங்கள் அதுக்கு மேலே 12th, டிப்ளமோ, டிகிரி படிச்சிங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்த பதவி கணினி பணியாளர், ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். ஸோ இது நம்பர் ஆஃப் வேகன்சி 1, மாத சம்பளம் 15,300 முதல் 48,700 வரை. ஸோ இவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சறிந்திருத்தல் அவசியம். ஸோ இவங்க டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பதிவு நாதஸ்வரம், அதாவது மேலக்குழு. இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 1, மாத சம்பளம் 15,300 முதல் 48,700 வரை. ஸோ இவங்க தமிழில் எழுதும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமய நிறுவனம் அல்லது தமிழ்நாடு அரசு அல்லது பல்கலைக்கழக மானியக் குழுவால் நடத்தப்படும் இசைப்பள்ளியில் தொடர்புடைய பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். ஸோ இவங்க அந்த குறிப்பிட்ட கல்வி நிறுவனங்களில் அந்த குறிப்பிட்ட அந்த இசை இதில் சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுக்கான முக்கியமான தகுதி. ஓகே, தோட்டம் உபகோயில். ஸோ இது நம்பர் ஆஃப் வேகன்சி 1, மாத சம்பளம் 11,600 முதல் 36,800 வரை. ஸோ இவங்க தமிழில் எழுதும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்த பதிவு திருவலகு. இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 1, மாத சம்பளம் 10,000 முதல் 31,500 வரை. ஸோ தமிழில் எழுதும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் இவங்களுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி. ஓகே, இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வயது 18 வயது, குறைந்தபட்சமாக 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக 45 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்து மதத்தை சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஓகே, ஸோ இந்த விண்ணப்ப படிவம், தகுதிகள், நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை www.hrce.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதி சான்றுகளுடன் நேரடியாகவோ தபால் மூலமாகவோ 2/1/2024 முதல் 31/1/2024 வரை அன்று மாலை 5:45 மணிக்குள் திருக்கோயில் அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும். மேற்படி தேதிக்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஸோ அந்த லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய விண்ணப்பங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அனுப்ப வேண்டிய முகவரி: செயல் அலுவலர், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி, திருக்கோளை வட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம். ஸோ பின்கோட் நம்பர் 610204. ஸோ இந்த அட்ரஸுக்கு நம்ம அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னால் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த கடைசி தேதிக்கு முன்னால் அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஸோ முறையாக ஃபில்அப் பண்ணி அதற்கு உரிய சான்றிதழ்களை இணைத்து கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிங்க. ஸோ தமிழ்நாடு அரசுடைய அறநிலையத்துறையிலேருந்து வெளியாகக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. ஸோ மினிமமாக 10th படித்தவங்க, அதாவது கல்வி எழுத படிக்க தெரிஞ்சவங்கலேருந்து 10th, 12th, டிப்ளமோ, டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மறக்காமல் விண்ணப்பிங்க. ஸோ தமிழக அரசுடைய இந்த சூப்பரான அறநிலையத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ போட்டோன்னா உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லேனியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.